அக்காவும் செய்வீங்களா இந்த வேலை? எவ்வளவு காலமா செய்றீங்க? 4 வருஷமா செய்றீங்களே. இது கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய கூட. இது என்ன? இது மூங்கில்லானோ? இது மூங்கில்ல. இதுக்கு என்ன சாயம் போட்டு வச்சிருக்கேன். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா மீசால A9 வீதியில நிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அழகான கூடைகள் இப்படி பொருட்கள் எல்லாம் இவ செய்து கொண்டிருக்கிறோம். இவைய பாத்தீங்கன்னு சொன்னா இவ கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டிய என்ற இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா, மகள், மற்ற அவருடைய கணவர், மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 6 மாத சின்ன பிள்ளை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லித்தான் இந்த காலில் பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள். நேற்று முந்தின நாள் என்ன முந்தின நாள் சாவச்சி இல்லை. இந்த மூங்கில முதல் இப்படி வெட்டி எடுத்து தான் இதை செய்யணும். அக்காவும் செய்வீங்களா இந்த வேலை? என்னென்ன இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. முதல்ல வந்திருக்கிறீங்களா? 10-15 இடம் வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணம். எப்படி இங்க விற்கக்கூடிய மாதிரி இருக்கோ செய்யறதா? சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு? செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? விற்கக்கூடிய மாதிரி இருக்கு. வியாபாரம் பரவாயில்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிறது இந்த அண்ணா மகள்லாம் இந்தியால இருக்கிறா பாருங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னா 6 மாத பிள்ளை. எங்களோட யாழ்ப்பாணத்துல பொதுவாக சின்ன பிள்ளை இருந்தா பெண்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி சின்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா இந்த பிள்ளையோட தொடர்ச்சியை வேலை செய்து கொண்டிருக்கிறா பாருங்க. இந்த பிள்ளையும் இருக்கு. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். என்ன பேரு உங்கள? நந்தினி. நீங்க எப்படி இந்த தொழிலை எவ்வளவு காலமா செய்யறீங்க? 4 வருஷமா செய்யறீங்க. எப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? எப்படி விற்பனைகள் எப்படி இருக்கு? வியாபாரங்கள் பரவாயில்லையா? வருமானம் கிடைக்கிறாது செய்யறால? பாருங்க பிள்ளையும் வந்திருக்கு. தம்பி என்ன பேரு வேறக்கு? சஸ்வித். அங்கால வேலை செய்து கொண்டிருக்காள். அப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை ஒரு ஒற்றுமையா செய்யணும். அங்க இருக்கிற அடுத்த மகனும் இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப செய்து வச்ச பொருட்கள் எல்லாமே இதுல வச்சிருக்கிறோம். இது என்னக்கா பழக்கூடியா? இது என்னன்னு? இது மரக்கறி போடுறது. அதுல இருக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி போடுறதாம். 3 தட்டு அப்புறம் அதுல இருக்காது. நான் அப்புறம் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல செய்து வச்சிருக்கிறோம். அங்கால காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அதை வச்சிருக்கிறேன் காட்டுறேன். தெரியுதா என்ன? இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது மரக்கறி போடுற தட்டு 3 தட்டு செய்து வச்சிருக்கிறோம். இது அண்ணா என்ன விலை விற்கிறீங்க? இது 3500 ரூபாய்க்கு விற்கணும். குறைச்சி கொடுப்பினோம் ஆனா 3500 ரூபா சொல்றேன். ஆனா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நேர வந்தா குறைச்சி வேண்டலாம். பாருங்க நல்ல வடிவா இருக்கு. இது எல்லாமே ஒரு உள்ளூர் மூல வளங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான். இதை பாத்தீங்கன்னா எல்லாம் கலர் எல்லாம் போட்டு வடிவா செய்து வச்சிருக்கிறேன். 4-5 பேருமே இதுல 3 இருக்கு. 4-5 தட்டுகளும் வார மாதிரியும் செய்யறதாம். அப்படி இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாட்டு மூடி. இது என்ன விலை விற்கிறீங்க? இது 4500 ரூபா 4000 ரூபாய் மாதிரி தருவினம். 4 பேருக்கு 3 பேர் சாப்பாடு. பாருங்க 4 பேர் அல்லது 3 பேர் சாப்பாட்டை இதுல மூடி வைக்கலாம். இந்தியால இருக்கிறவர்கள் கூட கடைகளுக்கு கொண்டு போகலாம். இதுல என்ன முன்மாதிரி என்று சொன்னா இதுகள் எல்லாம் உட்கக்கூடிய பொருட்கள். இப்ப வர பிளாஸ்டிக் என்று சொன்னா அது சூழலுக்கு தீங்கு. இது சூழலுக்கு இயைவான பொருட்கள்லாம் இந்த பொருட்கள் எல்லாமே. அண்ணா இந்த குடிகள் என்ன விலை வரும்? இது 1500 ரூபா விற்கணும். இது சின்ன கூடையும் இருக்கு. இது கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய கூடை. இது என்ன விலை வரும்? இது 1400 ரூபா விற்கணும். சரிங்க நல்லா இருக்கு பார்க்க. எவ்வளவு காலமா அது செய்யறீங்க? ஒரு 6-7 வருஷமா செய்யறீங்களா?
இது என்ன இது மூங்கில்லானோ இது மூங்கில்ல இதுக்கு என்ன சாயம் போட்டு வச்சிருக்கீங்களா கோழி சாயம் போட்டுருக்கு இப்போ செய்ய எப்படி பழகினீங்க அவை அப்படியே பரம்பரையே தான் தொழில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக இந்த வேலையை செய்கிறாருன்னு பாருங்க உங்களோட அனுபவம் இருக்கிறதால அப்படி வேகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இது என்ன சாப்பாடு கூடயா இல்லாட்டி நீங்க செய்யற பழங்கள் போடுற கூட என்ன எப்படி ஒரு கூட நீங்க இவ்வளவு பின்னணுமா இப்படி ஒண்ணு பின்னீங்கன்னு சொன்னா எவ்வளவு அது என்ன பெருமதி வரும் 1300 1400 வரும் எவ்வளவு நேரம் செல்லும் இது செய்ய உங்களுக்கு எவ்வளவு நேரம் செல்லுது செய்ய ஒரு மணித்தி அளவேல பாருங்க இது ஒரு மணித்தி அளவேல 1400 1500 ரூபாய்க்கு வந்து விற்கிறேன் இப்போ சிவி வைக்கணும்னா சொன்னால் அது வந்து பின்றது தான் இதே பார்த்தா இந்த வாகனத்துல நீங்க வந்து நிற்கணும் பாருங்க இந்த வாகனத்துக்கு வந்து மூங்கில் எல்லாம் இருக்கு இந்த மூங்கில் எடுத்து தான் இந்த கூடைகளை வந்து செய்து உடனுக்குடனே தான் செய்து வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும் இந்த பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உள்ளூர் உற்பத்திகளை பயன்படுத்தி தான் உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி தான் நான் இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறேன் நீங்க இந்த பொருட்கள் தேவை என்று சொன்னா தொலைபேசியில தொடர்பு கொண்டா பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா உங்களோட தொலைபேசி இலக்கத்தை இருக்கா சொல்லுவீங்களா 71 70 10 35 திருப்பி இருக்கா சொல்லுங்க 71 70 1 சரி இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா இந்த பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இவைக்கு வந்து ஒரு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியும் இருக்கும் நீங்க தேவை என்று சொன்னா இந்த தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை நீங்க வேண்டலாம்